வணக்கம் நண்பர்களே. ஸ்டார் வார்ஸ் மாதிரி அகண்டு விரிஞ்ச பிரபஞ்சத்துல நடக்கிற கொடூரமான யுத்த காவியத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதை சுருக்கமா சொல்லணும்னா, 7 சாமுராய் படத்தை வேற்று கிரகத்துல எடுத்தா எப்படி இருக்கும், அதே போல விவசாயிகளுக்கு உதவி செய்ய மாபெரும் ராஜ்யத்தோட முக்கிய குற்றவாளியா கருதப்படுற பொண்ணு உயிரை பணயமா வச்சு போராடுறா. இவ யாரு, எதுக்காக குற்றவாளியா மாறினா, விவசாயிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அப்படி என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் 2023 வெளிவந்த ரிபல் மூன் படத்தோட விளக்கத்துல பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அகண்டு விரிஞ்ச பிரபஞ்சத்துல இருக்க பல கோடி கிரகங்களை பல ஆயிரம் அரசர்கள் ஆண்டுகிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க எல்லாரு மேலையும் போர் தொடுத்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டி காத்து ஆண்டுகிட்டு வர ஒரே ராஜ்யத்தோட பேரு தான் மதர் வேர்ல்டு, அதாவது தாய் உலகம். இந்த மதர் வேர்ல்டோட அரசரையும் அரசியையும் ஒரு கொலகாரன் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பிசிறில்லாம செஞ்சு முடிச்சான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மதர் வேர்ல்டுல இருந்து பல ஆயிரம் மைல் தள்ளி இருக்க கிரகங்கள்ல பயங்கரமான போராட்டம் வெடிச்சுது. இனிமே நாங்க தன்னிச்சையா செயல்பட போறோம், எங்களை யாரும் ஆள முடியாதுன்னு கிளர்ச்சியாளர்கள் களத்துல இறங்கினாங்க. ஆனா மதர் வேர்ல்டுல இருக்க செனட்டர்ல ஒருத்தரான பெலசாரியஸ்ன்றவரு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசராகணும்னு முடிவு பண்ணி தன்னை ஒரு ரீஜென்ட்டா அறிவிச்சுக்கிட்டாரு. அதாவது வாரிசில்லாத ராஜ்யத்துக்கு தனக்கு தானே முடிசூட்டிக்கிட்டாரு. அவரோட ஆளுமையை காட்டுறதுக்காக ரணக்கொடூரமான கமாண்டரை தேர்வு செஞ்சு கிளர்ச்சியாளர்களா இருக்கிறவங்களையும் கிளர்ச்சியாளர்களா ஆகணும்னு நினைக்கிறவங்களையும் ரணக்கொடூரமா போட்டு தள்ள அனுப்பி வச்சாரு. அதை செயல்படுத்த ஒரு மாபெரும் ஷிப்பு பிரபஞ்சத்துல போர்ட்டல் வழியா வரும்போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. ரிபல் மூன், அதாவது கிளர்ச்சி நிலவு. இதோட முதல் பகுதியின் பேரு சைல்ட் ஆஃப் ஃபயர். பேர் தெரியாத கிரகத்துல வித்தியாசமான குதிரையை வச்சு விவசாயம் பார்க்கறா ஒரு பொண்ணு. ஏர் ஓட்டும் போது பெரிய கல்லு சிக்கினதும் அதை தூக்கி போட்டு மண்ணை மோந்து பார்த்துட்டு இருக்கா. வானத்துல தெரிகிற கிரகங்களை பார்த்து எதையோ நினைச்சு வருத்தப்படுறா. இவளோட பேரு தான் கோரா. அப்போ ஒருத்த ஓடியாந்து, எம்மா டென்னு ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டான், நீ வர வரைக்கும் அதை கொல்ல மாட்டானா, அதனால சீக்கிரம் வந்து சேருன்னு கூப்பிடுறான். எனக்கு ஏர் ஓட்டுற வேலை இருக்கு, நீங்க அதை அடிச்சு வறுத்து வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன்னு சொல்றா கோரா. கொஞ்ச நேரம் பொறுத்து சுட்டு வச்ச கறி துண்டை கோரா சாப்பிடும்போது, நாம ரொம்ப நாள் கழிச்சு மாமிசம் சாப்பிடுறோம்னு ஒரு பெருசு கிட்ட சொல்றா. அவரு உனக்காக தான்மா டென்னு அதை வேட்டையாடினான்னு சொல்றாரு. இவ ஓவரா சீன் போடுற டென்னை விட்டு தகவல் சொல்ல வந்தவனை உத்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த பகுதியோட தலைவர், நம்ம விவசாயம் செழிக்கணும்னா எல்லாரும் சந்தோஷமா இருங்கடான்னு சொல்லி மஜாவா ஒரு பொண்ணை தூக்கிட்டு போறாரு. கோரா விழா முடிஞ்சதும் வீட்டுக்கு வரா. அங்க அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்த பெருசு, ஏமா டென்னுவும் கூட வாழணும்னு ஆசைப்படுறான், நீ என்ன சொல்றன்னு சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா கேட்டுடுறாரு. உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல இருந்து நான் யுத்தத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவ. அன்பு, காதல், பாசம் இது எல்லாமே எங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. சந்தோஷம்னா என்னன்னு இங்க வந்த 2 வருஷத்துல தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு படுத்துடுறா. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல விவசாயம் பண்ணும்போது வானத்துல வர போர்க்கப்பலை கவனிச்சு மரண பீதியில ஓடி போய் மணி அடிக்கிறா கோரா. உடனே இந்த பகுதியோட தலைவரும் மொத்த மக்களும் வந்து என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. இவனுங்க வந்து என்னத்தை கேட்டு போறானுங்கன்னு தலைவர் கடுப்புல கத்த, நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் கேட்பானுங்கன்னு சொல்றா கோரா. சரின்னு மொத்த மக்களையும் ஒண்ணு கூட்டி என்ன பண்ணலாம்னு தலைவர் கேக்குறாரு. அப்போ கோரா சைட் அடிக்கிற கன்னர் முன்னாடி வந்து, போன வருஷம் விளைச்சல்ல நம்மளுக்கு மிஞ்சினது போக மிச்சத்தை நல்ல விலைக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு வித்தோம், அந்த லாபத்தை பத்தி நம்ம எடுத்து சொல்லுவோம், அவனுங்க புரிஞ்சுக்க போறானுங்கன்னு புரியாம பேசுறான். அதை கேட்ட கோரா செம்ம கடுப்புல, புத்தி இல்லாம பேசாத, அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நீ அடிமையா இருக்கணும், இல்லனா அழிச்சிடுவானுங்க, அதனால அவனுங்க என்ன கேட்டாலும் கொடுத்து வழி அனுப்புற வேலையை மட்டும் பாருங்க, எதிர்த்து பேசாதீங்கன்னு எச்சரிக்கிறா. ஆனா தலைவர் அவங்களுக்கு ஒரு பருக்க கூட என்னால தர முடியாதுன்னு ஆணித்தரமா சொல்லிடுறாரு. அப்போ குட்டி பையன் ஓடி வந்து ஆர்மி ஆளுங்க வரான்னு தகவல் சொல்றான். அதன்படி 3 சின்ன ஸ்பேஸ் ஷிப்பு இவங்க ஊர் முன்னாடி வந்து தரையிறங்குது. அதுல இருந்து ரீஜென்ட் அனுப்பி வச்ச ரணக்கொடூரமான கமாண்டரான ஆட்டிகஸ் நோபலும் அவரோட ஆர்மி ஆளுங்களும் வராங்க. ஊர் தலைவர் ஒரு வித பயத்தோடவே அவங்கள வரவேற்கிறாரு. ஆட்டிகஸ் நோபல் அவரை பத்தி சொல்லிட்டு, இந்த ஊரை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு தலைவர்கிட்ட கேட்க, எங்க சமப்பந்தி இடத்துக்கு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம்னு கூட்டிட்டு போறாரு தலைவர். இந்த கும்பலோட கண்ணுல படாம கோரா மட்டும் பதுங்கி நிக்கிறா. அப்போ இந்த கிரகத்துல இருக்க கிளர்ச்சியாளர்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்க, அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும்னா போர் வீரர்கள் இங்க பேஸ் அமைக்கணும், அவங்களுக்கு நாம சாப்பாடு போடணும், அதனால உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை நீங்க எங்களுக்கு 3 மடங்குக்கு விற்கலாம்னு சொல்றாரு நோபல். இது பொன் விளையிற பூமி கிடையாது, எங்க வயிற்ற ரொப்புறதுக்கே நாங்க கஷ்டப்படுறோம், அதனால இப்போதைக்கு எங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு தலைவர். அதை கேட்டு, உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே, சரி இந்த ஊரோட கொடுக்கல் வாங்கல் கணக்குகளை பாக்குறவன் யாருன்னு கேட்கிறாரு நோபல். கன்னர் எப்பவும் போல முந்திரி கொட்டத்தனமா முன்னாடி வந்து நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவீங்கன்னு பயந்து போய் தான் என் தலைவர் போய் சொன்னாரு, எங்களுக்கு தேவையானது போக மிச்சத்தை நீங்க கேட்ட விலைக்கே வித்திடுறோம்னு சொல்றான். அதை கேட்டு தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது இல்ல, நான் தலைவரே
இவன் உங்களை மீறி பேசுறான், இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி முகமுடி போட்ட ஆளுங்க கிட்ட இருந்து ஒரு கட்டைய வாங்குறாரு நோபல். சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், அவனை நான் பாத்துக்கிறேன்னு தலைவர் சொல்ல கட்டைய கொண்டு போய் நோபல் கன்னர் பக்கத்துல நின்னதும் எல்லாரும் மரண பீதியில பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு அவர் பின்னாடி நின்னுட்டு இருந்த தலைவர் மண்டையிலேயே ஒண்ணு வச்சு என்கிட்ட போய் சொல்ற நீ அவனை உயிரோட இருக்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாதுன்னு சொல்லி போட்டு தள்ளிடுறாரு. அதை பார்த்து எல்லாருமே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க. அவரோட மனைவி கத்தி கூச்சல் போட்டு ஓடி வரும்போது லேசர் கத்தியால வெட்டி தள்ளிடுறாங்க. முன்னாடி நின்ன கன்னரு என்ன சொல்றதுன்னு புரியாம அழுதுகிட்டு இருக்க அவங்கிட்ட, தம்பி இந்த மிச்சம் மீதின்ற பேச்சுக்கே என்கிட்ட இடம் கிடையாது, எவ்வளவு நாளைக்குள்ள விவசாயத்தை முடிப்பீங்கன்னு நோபல் கேட்க 9 வாரம் ஆகும்னு அழுதுட்டே சொல்றான் கன்னர். அது வரைக்கும் எங்க ஆளுங்க உங்க கூடவே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு நோபல். அதன்படி ஒரு குரூப் ஆயுதங்களோட இங்க தங்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதோட லீடரு மார்க்கஸ்ன்ற முரட்டு ஆசாமி கிட்ட ஒரு வீட்டை காலி பண்ண சொல்றாரு. ஹாரிஸ்ன்றவன் எடுபடி வேலை செய்ய பொட்டிக்குள்ள இருந்த ரோபோவை எழுப்பி விடுறான். அது பழைய அரசரோட உத்தரவையும் சரி, இப்ப புதுசா பதவி ஏற்ற ரீஜென்ட்டோட உத்தரவையும் சரி, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சரி கொடுத்த உத்தரவை நிறைவேற்றுவேன்னு சொல்லுது. அப்போ மார்க்கஸ் சின்ன பொண்ணை அதட்டி கூப்பிட்டு தண்ணி கேட்கறான். அவ வெறுப்புலயே கொடுத்தாலும் அதை வாங்கி குடிச்சிட்டு விரட்டி அனுப்புறான். அப்போ தூரத்துல ரோபோட்டை கவனிச்சு, இதுங்க பழைய அரசரை கொன்னப்போ ஆயுதங்களை கீழே போட்டு செயலிழந்து நின்னுச்சு, இப்ப கூட நாம என்ன செஞ்சாலும் அது எதிர்த்து செயல்படாது பாருன்னு சொல்லி கண்டமேனிக்கு சுட்டு தள்ளுறான். அது சேத்துல விழுந்தாலும் சேதாரம் இல்லாம எழுந்து நிக்குது. அது கிட்ட வந்த மார்க்கஸை தடுத்து நிறுத்துறான் ஹாரிஸ். அவங்கள தடுத்து நிறுத்தி ரோபோட்டை போய் மூஞ்ச கழிட்டு வர சொல்லி உத்தரவிடுறாரு. மற்றவங்களோட சேர்த்து மார்க்கஸையும் வேலை செய்ய சொல்லிட்டு போறாரு. உடனே ஹாரிஸ் ஒரு பொட்டியை மார்க்கஸ் கையில வச்சு தூக்கிட்டு போடா விளக்கென்னு சொல்லிட்டு போறான். அதே சமயம் ஆத்து பக்கம் வந்த ரோபோ முகம் கழுவிட்டு இருக்கும்போது தண்ணி கொடுத்த சின்ன பொண்ணு, என் பேரு சாமு, இந்தா மூஞ்ச தொடச்சிக்கோன்னு துணியை கொடுக்குறா. அதை வாங்கி தண்ணியை தொடச்சிட்டு, நீ என் முன்னாள் அரசரோட செல்ல பொண்ணு ஐசாவை போல இருக்க, அவதான் யுத்தங்கள் நிறைஞ்ச இந்த பிரபஞ்சத்தை அமைதி வழிபடுத்துவான்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஐசாவுக்கு முடிசூட்டும் விழா நடக்கும்போது அரசருக்கு நம்பிக்கையானவங்களே ஒன்னு சேர்ந்து சதி திட்டம் போட்டு அரசி, ஐசா, அரசர் 3 பேரையும் கொலை கொடூரமா கொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க நம்பிக்கையை இழந்து இப்ப இருக்க அரசரோட அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுது ரோபோ. அங்க இருக்க பூக்களை வச்சு அழகா ஒரு கிரீடத்தை ரெடி பண்ணி அது தலையில மாட்டி விட்டு, இளவரசி இன்னும் உங்களுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவளோட அன்பை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறா சாம். அவ தொட்டதும் ரோபோ மூஞ்சில இருக்க ஓட்டைகள்ல வெளிச்சம் பரவுது. அதை அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிராமவாசிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து தலைவர் இறந்து போனதுக்கு கன்னர் தான் காரணம்னு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அப்போ பென்னு முன்னாடி வந்து, நம்ம விவசாயம் பண்ணி அவங்க கேட்டதை கொடுப்போம், அதை வாங்கிட்டு நிச்சயமா நம்மள கொல்ல மாட்டாங்கன்னு யோசனை சொல்றான். அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா கோரா மட்டும் இந்த தற்குறிங்களுக்கு உண்மையான நிலைமை என்னன்னு புரியல போலன்னு யோசிச்சு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ரெடி ஆகுறா. அங்க வந்த பெருசு, நீ சதஞ்சு போன ஸ்பேஸ்ஷிப்ல இருந்தப்பவே இந்த ஊருக்கு ஆபத்தை கொண்டு வருவேன்னு நான் பயந்தேன், ஆனா என் மனசாட்சியை மீறி செயல்பட முடியாம உன்னை காப்பாத்தினேன், அதுக்கேத்த போல நீயும் எங்கள்ல ஒருத்தியா மாறி வாழ்ந்துகிட்டு இருக்க, இப்போ எங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னதும் நீ தனியா கிளம்புற பாத்தியா, அதுல என்ன நியாயம் இருக்கு? இந்த மதர் வேர்ல்டு ஆர்மி ஆளுங்களை எதிர்த்து போராடுற கிளர்ச்சியாளர்களை கூட்டிட்டு வா, கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து நாங்களும் போராடுறோம்னு சொல்றாரு. ஒருவேளை நான் அவங்கள கண்டுபிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்து நம்ம சண்டை போட்டு தோத்துட்டோம்னா தேவையில்லாத நம்பிக்கையை கொடுத்து உங்களை கொன்னுட்டோமேன்ற குற்ற உணர்வோட நான் செத்து போவேன், என்னால அதை தாங்க முடியாதுன்னு சொன்னதும் பெருசு வழி விட்டுடுறாரு. கோரா அங்கிருந்து கிளம்புறப்போ மார்க்கஸ் 2 பேரை கூட்டு சேர்த்து சாம கற்பழிக்க முயற்சி பண்றாரு. அவளோட அலறல் சத்தம் கேட்டு செம்ம வெறியான கோரா பக்கத்துல இருந்த கோடாலிய பாக்குறா. அதே சமயம் சாம காப்பாத்துறதுக்காக மார்க்கஸ் கூட சண்டை போடுறான் ஹாரிஸ். ஆனா அவனை சப்பையா அடிச்சு உட்கார வச்சுட்டு, தினந்தோறும் இவளை நாங்க சீரழிக்க போறோம், அதை நீ உட்காந்து வேடிக்கை பார்க்க போறேன்னு சொல்றான் மார்க்கஸ். அங்க வந்த லீடரு இவங்களை தடுப்பாருன்னு பார்த்தா நான் தான் இவளை முதல்ல அனுபவிப்பேன்னு சொல்றான். அப்போ கோடாலியை தூக்கிட்டு வெறித்தனமா வந்து நிக்கிறா கோரா. அவளையும் விட்டு வைக்காதீங்கடா, இவளை முடிச்சிட்டு அவளை அனுபவிப்போம்னு சொல்றான் லீடரு. உடனே ஒருத்தன் துப்பாக்கியை காட்டி அவ கையில இருந்த கோடாலியை கேட்கறான். கோரா அதை கொடுக்க போற மாதிரி கிட்ட நெருங்கி எல்லாரையும் சகட்டு மேனிக்கு அடிச்சு போட்டு தள்ளுறா. எதிர்த்து எவன் என்ன செஞ்சாலும் பிசிறு இல்லாம அட்டாக் பண்றா. இவ மிக நேர்த்தியான ஆர்மி ஆளுன்றது இவ சண்டை போடுற ஸ்டைலை வச்சு பார்த்தாலே தெரியுது. கூட சேர்ந்து ஹாரிஸும் அநியாயம் பண்ற ஆர்மி ஆளுங்களை போட்டு தள்ளிட்டு இருக்கான். அப்போ மார்க்கஸ் துப்பாக்கியை தூக்கிட்டு முன்னாடி வந்தா அதை புடுங்கி அவன் தலையிலேயே சுட்டு சம்பவம் பண்றா கோரா. ஆனா லீடரு சாம் தலையில துப்பாக்கியை வச்சு கிட்ட நெருங்கினா இவளை போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. அங்க வந்த ரோபோவை கவனிச்சு சந்தோஷமா இவங்களை போட்டு தள்ளுங்கன்னு உத்தரவிடுறாரு. அது துப்பாக்கியை எடுத்து சாம் உயிருக்கு ஆபத்துன்னதும் லீடரை போட்டு தள்ளிடுது. என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி 3 பேரும் அதிர்ச்சி அடைய முறையா கடமையை தவறிட்டோமேனு ஃபீல் பண்ணி தெரிச்சு ஓடுது ரோபோ. எல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசியா ஊர் மக்கள் வந்து பார்க்கும்போது மிஞ்சி இருக்க ஒருத்தனையும் போட்டு தள்ளிடுறா கோரா. அதை வாயை பொழந்து பார்த்த பெருசுகிட்ட இனிமே நாம போராட வேண்டியதுதான்னு சொல்றா. அடுத்த நாள் காலையில இப்ப யாரை தேடி போக போறேன்னு கேக்குறாரு பெருசு. மதர் வேர்ல்ட்ல முன்னாள் கமாண்டரா இருந்த டைட்டஸை கண்டுபிடிச்சாகணும், அவனை வச்சு படையை திரட்டி எதிரிங்களோட போராடணும்,
அதுக்கு முன்னாடி நாம கிளர்ச்சியாளர்களை கண்டுபிடிக்கணும்னா கன்னர் தான் உதவி செய்யணும். போன வருஷம் விளைச்சல அவங்களுக்கு தானே வித்த, அந்த புரோக்கர் மூலமா கிளர்ச்சியாளர்களை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றா கோரா. அதுக்கு கன்னரும் ஒத்துக்கிறான். அப்போ பெருசு கோரா கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து, உன்னை சதைவுகள்ல இருந்து மீட்டு கொண்டு வந்தப்போ இது உன் கூட இருந்துச்சு, எதுக்காகவும் இந்த ஊர்ல ஆயுதம் தேவைப்படாதுன்னு தூக்கி போடதான் நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக பத்திரப்படுத்தி வச்சேன், இப்போ அது நம்மளுக்கு பயன்பட போகுதுன்னு சொல்றாரு. உடனே அவரை கட்டி தழுவிட்டு உராக்கின்னு சொல்லப்படுற ஏலியன் குதிரையை எடுத்துட்டு கிளம்புறாங்க 2 பேரும். அங்கிருந்து மலைகளை கடந்து பயணிச்சு நைட்டு ஓய்வு எடுக்கும் போது, மதர்லாண்டுக்காக போர்ல ஈடுபட்டு அந்த வாழ்க்கை பிடிக்காம இங்க வந்திருக்கியே, உன் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும் போலேன்னு கேட்கிறான் கன்னர். நான் 9 வயசா இருக்கும்போது மதர்ஸ்லாண்டோட ஆர்மி ஆளுங்க காரணம் இல்லாம என் கிரகத்தை வந்து அட்டாக் பண்ணாங்க. அவங்கள வழி நடத்தின பலிசாரியஸ்ன்ற கமாண்டர் வெறும் உத்தரவை மட்டும் கொடுக்காம களத்துல இறங்கி போராடினான். ஈவு இறக்கம் இல்லாம கண்டமேனிக்கு கண்ணில் பட்டவங்களை போட்டு தள்ளினான். அப்பதான் என் கையில ஒரு துப்பாக்கி கிடைச்சிது. யாருகிட்டையும் சிக்காம நான் தப்பிச்சு ஓடும்போது பலிசாரியஸ் என் எதிர்க்க வந்து நின்னான். அவன் வச்சிருந்த துப்பாக்கியை கீழே போட்டு என் கையில இருந்த துப்பாக்கிய அவன் தலையிலேயே குறி வச்சுக்கிட்டான். நானும் சுடுறதுக்கு தயங்காம ட்ரிகர் அழுத்தினா தோட்டா வெளியே வரல. ஏன்னா பயமுள்ள துப்பாக்கியை சேஃப் மோட்லயே வச்சிருந்தான். பல ஆயிரம் பேரோட சேர்ந்து என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு என்னை மட்டும் அவன் தூக்கிட்டு போனான். ஒருவேளை அவன் பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடினானா என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு ஆர்த்திலேயஸ்னு பேரை வச்சு மதர் வேர்ல்டோட மொத்த வரலாறையும் பாடம் நடத்தினாங்க. 5 வருஷமா உணர்ச்சியே இல்லாத போர் வீரர்கள் கூட நான் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வாழ்ந்தேன். அந்த பலிசாரியஸ் எனக்கு பயிற்சி கொடுத்து என்னை புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டான். நானும் அவங்க ஆர்மியில சேர்ந்து கமாண்டரோட செல்ல புள்ளையாகவும் அரச குடும்பத்தோட நெருங்கின நண்பராகவும் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆர்மி ஆளுங்கள்ல ஒருத்தனை காதலிச்சு போர்க்களத்துல இறங்கினதும் அவனை இழந்தேன். அதை நினைச்சு வருத்தப்படாம என் கூட வந்தவங்களை சிறப்பா வழி நடத்தி மதர்லாண்டுக்கு வெற்றியை தேடி தந்தேன். என் குடும்பத்தையும் என் மக்களையும் என் கிரகத்தையும் அழிச்சவங்களுக்காகவே நான் போராடினேன். இந்த கதையை இப்போ எதுக்காக சொல்றேன்னு பாக்குறியா? அவங்கள நம்பலாம்னு நீங்க முடிவெடுக்கும் போதே உங்க முடிவு நெருங்கிடுச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். கூடிய சீக்கிரம் அதை நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்றா கோரா. அடுத்த நாள் காலையில இவங்க பயணத்தை தொடர்ந்து நகரத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க ஒருத்தனை கைது பண்ணி கூட்டிட்டு போறத பார்த்த கன்னர், இவன் தான் என்கிட்ட கிளர்ச்சியாளர்களுக்காக டீல் பேசினான்னு சொல்றான். அது சரி, அவனுங்களுக்கு யாரு நிதி உதவியும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்கறான்னு கேட்கிறா கோரா. அவங்க ஷரான்ன்ற கிரகத்துலன்னு கன்னர் சொல்லும் போதே லெவிட்டிகாவோட பாதுகாப்புல இருப்பாங்கன்னு சொல்றா கோரா. அங்க இருந்து பாருக்குள்ள நுழையும் போது ஒருத்தங்கிட்ட டீல் பேசிட்டு வெளியே வந்த முரட்டு ஏலியனை பார்த்து மூஞ்சை திருப்பிக்கிறா கோரா. இவங்க 2 பேருக்குள்ள தீரா பகை இருக்கும் போல. அவன் போனதும் உள்ள போய் ஒரு ஸ்மாலை ஆர்டர் பண்ணிட்டு, நாம கிளர்ச்சியாளர்களை தேடுறதுக்கு முன்னாடி ஜெனரல் டைட்டஸை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றா. அப்போ பன்னி மூஞ்சி வாய கன்னர் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அவனை அடிச்சு படுக வச்சுட்டு, யாருக்காவது இங்க டைட்டஸை பத்தி தெரியுமான்னு கேட்கிறா கோரா. பக்கத்துல ஒரு மனுஷனை கட்டுப்படுத்திட்டு இருந்த 8 கால் மூளை ஏலியன், டைட்டஸ் மதர்லாண்டுக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப காசுக்காக கொலோசியம்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நீ அவனை தேடி போனா உன் தலையை பிச்சு ஈட்டில தொங்க விட்டுருவான் பாத்துக்கோன்னு எச்சரிக்குது. அதை நான் பாத்துக்கிறேன்னு கோரா சொல்லும் போது அடி வாங்கின பண்ணி மூஞ்சி வாயன் ஆளுங்களை கூட்டிட்டு வரான். நான் உன்னை போட்டு தள்ளுறதுக்குள்ள ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடுன்னு கோரா சொல்ல, ஏமா கொஞ்சம் சுத்தி பாரு, இங்க இருக்கிற எல்லாரையும் நீ போட்டு தள்ளிட்டு முடிஞ்சா என்னை தொட்டு பாருன்னு சவால் விடுறாரு பண்ணி மூஞ்சி வாயன். உடனே சுத்து போட்ட எல்லாரையும் சரமாரியா சுட்டு தள்ளுறா. கன்னரு பண்ணி மூஞ்சி வாயனை ஈஸியா அடிக்கலாம்னு பார்த்தா அது இவனை புரட்டி எடுக்குது. வெறித்தனமா நடக்கிற சண்டையில கோராவை அட்டாக் பண்ண வந்த எல்லாருமே குண்டடி போட்டு செத்து போறாங்க. கடைசியா பண்ணி மூஞ்சி வாயன் பின்னாடி நின்னு கோராவை குறி வைக்கும் போது ஹுடீஸ் போட்டிருந்த மர்ம ஆசாமி பண்ணி மூஞ்சி வாயனை சுட்டு தள்ளிடுறாரு. அவனை குறி வச்சு யாருடா நீ என்ன எதுன்னு கோரா கேட்க, நான் ஒரு சந்தர்ப்பவாதி, என் பேரு காய், உங்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை சொல்லுங்க, நிச்சயமா காசுக்காக அதை செய்யறேன்னு சொல்றான். மதர் வேர்ல்டை எதிர்த்து போராடுறதுக்கு ஆட்களை சேர்க்கிறோம், இதுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சனா எங்களை கூட்டிட்டு போன்னு சொல்றா கோரா. சரி வாங்க, கொலோசியத்துக்கு போக என் ஷிப்பு ரெடியா இருக்குன்னு சொல்றான் காய். அங்கிருந்து கிளம்பும் போது டீலை முடிச்சிட்டு போன ஏலியன் இவங்களை பின்தொடர்ந்து வருது. ஷிப்பை எடுத்துக்கிட்டு விண்வெளியில பயணம் பண்ணும்போது கன்னர் மட்டும் பதறி போறான். இன்னொரு பக்கம் மெகா சைஸ் அட்டைப்பூச்சியை வச்சு போதை ஏத்திக்கிட்டு இருக்க நோபல் கிட்ட வந்து கூலிப்படையை சேர்ந்தவங்க ஒரு வித்தியாசமான ஜந்தை பிடிச்சி வச்சிருக்காங்களாம். அதுக்கு டெப்ரா பிளட் ஆக்ஸோ அவ கூட பிறந்தவனை பத்தியும் விவரம் தெரியுமா. அதனால உடனே போய் அவங்கள பார்த்தா கிளர்ச்சியாளர்களை பத்தின தகவல் கிடைக்கும்னு சொல்றாரு கேசியஸ். அதை கேட்டு பிளட் ஆக்ஸ் இனத்தை சேர்ந்தவனுங்களா, அப்போ அந்த ஜந்தை சந்திக்கும் போது என்ன வந்து கூப்பிடுன்னு சொல்றாரு நோபல். அந்த பக்கம் டேக்கர்ன்றவரை சந்திக்க கோராவையும் கன்னரையும் வேற கிரகத்துக்கு கூட்டிட்டு வராரு காய். இவரு மதர்லாண்டை எதிர்த்து போராடினாலும் இப்போ ஒருத்தருக்கு கடன் பட்டு அடிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. கன்னர் அவங்க பிரச்சனையை சொல்லி உதவி கேட்க, மதர்லாண்ட் ஆர்மி ஆளுங்களை அடிச்சு ஓட விடுறதுக்கு எனக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது, ஆனா ஒருத்தருக்கு கடன் பட்டுட்டேன்னா அதை சரி கட்டுற வரைக்கும் என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே கோரா டேக்கரோட முதலாளி கிட்ட டீல் பேசி அவனை வாங்கலாம்னு பார்த்தா யானை விலைக்கு கேட்கறான். அவ்வளோ காசு எங்க கிட்ட இல்லைன்னு கோரா சொன்னதும், எனக்கு சூதாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், அவனால முடிஞ்சா இந்த மான்ஸ்டர் பறவையை அடக்கி காட்ட சொல்லு, நான் அவனை விடுவிச்சிடுறேன்,
ஒருவேளை முடியாம போச்சுன்னா நீங்க எல்லாரும் அடிமையா இருக்கணும்னு சொல்றாரு முதலாளி. அதுக்கு ஒத்துக்கிட்டு மான்ஸ்டர் பறவையை கட்டுப்படுத்த அல்லாடிக்கிட்டு இருக்க 2 பேரையும் விரட்டி விட்டு விசித்திர பாஷையில அதுகிட்ட நானும் நீயும் ஒண்ணுதான், நம்மள கட்டுப்படுத்த இந்த சங்கிலி பத்தாது, அதுல இருந்து விடுபட்டு பயம் இல்லாம இந்த உலகத்துல நாம சுதந்திரமா பறக்க போறோம், அதனால என் பேச்ச கேளுன்னு சொல்லி அது கழுத்துல மாட்டிருந்த சங்கிலி அவுத்து விட்டு கயத்தை யூஸ் பண்ணி அது வாயை மட்டும் கட்டி மேல பறக்க வைக்கிறான் டேக்கரு. அங்க இருக்க மலைமுகடுகள்ல மோதி விழுந்தாலும் சிறப்பா அது மேல ஏறி பக்காவா பறக்க வைக்கிறான். கொஞ்ச நேரம் அது கூட சுதந்திரமா பறந்து தரையிறக்கிட்டு முதலாளி கிட்ட போய் நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேன், இனிமே நான் உங்களுக்கு அடிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு போறான் டக்கரு. சரி பொழைச்சு போ, நான் இந்த மான்ஸ்டர் பறவை மேல ஏறி ஜாலியா பறகுறேன்னு முன்னாடி வராரு முதலாளி. ஆனா மான்ஸ்டர் பறவை முதலாளிய கீழே தள்ளி நெஞ்சு கறியை பிச்சு போடுது. அதை பார்த்து சந்தோஷமா கோரா கேங்கு கூட கிளம்புறான் டேக்கரு. அடுத்து டேகஸ்ன்ற சுரங்கம் தோன்ற கிரகத்துக்கு மொத்த கும்பலையும் அழைச்சிட்டு வராரு கை. அங்க நெமிசிஸ் என்ற கத்தி சண்டை வீராங்கனையை சந்திச்சு கோராவுக்கு உதவி பண்ண சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்க பிரச்சனையை தீர்த்திட்டு வரேன்னு 8 கால் பூச்சிக்கிட்ட சிக்கின சின்ன பையனை காப்பாத்த வராங்க நெமிசிஸ். இங்க சுரங்கம் தோன்றன்ற பேர்ல மனிதர்கள் வந்து அட்டூழியம் பண்ணதுனால என்னோட கருமுட்டைகள் அழிஞ்சு போச்சு, அதனால சின்ன குழந்தைங்களை சாவடிச்சு ஒரு அம்மாவையும் கதற விட போறேன்னு வெறித்தனமா சொல்லுது மான்ஸ்டர் 8 கால் பூச்சி. நான் இருக்க வரைக்கும் அது நடக்காதுன்னு சொல்லி அது கூட ஒண்டி மோதுறாங்க நெமிசிஸ். இந்த கேப்ல சின்ன பையனை காப்பாற்ற முயற்சி பண்றாரு கன்னர். இவங்க 2 கத்தியை வச்சு என்ன சொல்லட்டினாலும் அது 8 காலை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்குது. ஆனா பட்டுன்னு ஒரு காலை வெட்டி சம்பவம் பண்ணிடுறாங்க. உடனே சுதாரிச்சு முரட்டுத்தனமா சண்டை போடுது 8 கால் பூச்சி. பட்டுன்னு நெமிசிஸ் கையில குத்துனதும் ரத்தம் வரும்னு பார்த்தா ஸ்பார்க் அடிக்குது. அப்பதான் இவங்க பாதி ரோபோன்னு தெரியுது. உடனே கத்திய செம்ம சூடாக்கி மான்ஸ்டர் 8 கால் பூச்சி உடம்புலயே சொருவிடுறாங்க நெமிசிஸ். அதை பார்த்து செம்மையா சண்டை போட்டீங்கன்னு டேக்கர் வந்து பாராட்ட, இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, நம்மளோட பகை உணர்வு என்னைக்குமே வாழ வைக்காது, அதனால வருத்தப்படணும்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க நெமிசிஸ். அதை கோராவும் உணர்ந்து ஃபீல் பண்றாங்க. அங்கிருந்து கிளம்புனதும் கன்னர் சின்ன பையனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணதை பாராட்டுறாங்க கோரா. நீ கூட தான் சாம காப்பாத்திருக்க, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாராட்டுறாரு கன்னர். மிருகத்தனமா சண்டை போடுறதை விட ஒரு உயிரை காப்பாத்துறது தான் மிகப்பெரிய விஷயம்னு நான் யாருகிட்ட தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன். பல போர்களை நான் தலைமை எடுத்து வெற்றி பெற்றதுனால இளவரசியோட பாதுகாவலரா என்னை நியமிச்சாங்க. முன்னொரு காலத்துல எதையும் சரி செய்யக்கூடிய இளவரசி ஐசாவை போல இவங்களும் இருக்கிறதால இவ பேரு ஐசான்னு வச்சாங்க. ஒரு நாள் இளவரசி ஐசா செல்லமா வளர்த்த முரட்டுடாகி சிட்டுக்குருவியை கடிச்சு தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. அதை வருத்தத்தோட தூக்கி பார்க்கும்போது அவளுக்கே தெரியாம இறந்து போன சிட்டுக்குருவிக்கு உயிரை கொடுத்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு உயிரை காப்பாத்துற சக்தி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரிஞ்ச அரசர் என்னை விட என் பொண்ணு தலை சிறந்த ஆட்சியாளரா வருவா, என்னால யுத்தங்கள் மட்டும்தான் நடத்தி வைக்க முடிஞ்சுது, அவளால மட்டும்தான் அமைதியை கொண்டு வர முடியும்னு சொன்னாரு. அதை நானும் மனசார நம்பினேன்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க கோரா. உடனே கன்னர் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. மொத்த கேங்கையும் காசுக்காக கொடூரமா சண்டை போடுற கொலோசியத்துக்கு கூட்டிட்டு வராரு கை. அங்க பயங்கரமா சரக்க போட்டு மட்டையாக்கி படுத்திருந்த டைட்டஸை பார்த்து அழகா தூக்கிட்டு போய் சின்ன குழந்தைய போல குளிப்பாட்டி போதையை தெளிய வச்சிடுறாங்க. அடுத்து மதர்லாண்டுக்காக சண்டை போட்ட ஜெனரல் டைட்டஸ் நீங்க தானேன்னு கோரா கேட்க, அவன் எப்பயோ செத்துட்டாமா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் இங்கேயே அடிபட்டு செத்து போறேன்னு சொல்றாரு. உங்க உயிர் இங்க போக கூடாது, உங்களுக்கு துரோகம் பண்ண மதர்லாண்டை பழி வாங்குற வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன், அதை பயன்படுத்தி உங்க பாவங்களை கழுவிக்கோங்கன்னு சொல்றா கோரா. அதுக்கு ஜெனரல் டைட்டஸ் ஒத்துக்கிறாரு. அதே சமயம் கோரா பார்ல பார்த்து பதுங்கின டீல் போட்ட ஏலியன் கைது பண்ணி தூக்கிட்டு போன கிளர்ச்சியாளர்களுக்கு புரோக்கரா செயல்பட்டவரை கூட்டிட்டு வந்து நோபல் முன்னாடி நிறுத்துறாரு. இவங்க மிரட்டுறதுக்குள்ள தயவு செஞ்சு என்ன கொண்டுடாதீங்க, டெவ்ரா பிளட்டாக்ஸ் இப்போ ஷேரன் கிரகத்துல இருக்க அரசர் லெவிட்டிகா பாதுகாப்புல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உடனே அங்க போனீங்கன்னா புடிச்சிடலாம்னு சொல்றாரு. அப்போ ஊசி துப்பாக்கியை பயன்படுத்தி புரோக்கரை போட்டு தள்ளிடுறாரு நோபலு. அவன் மூளையை ஸ்கேன் பண்ணி வேற எதனா விஷயங்கள் கிடைக்குதான்னு பார்க்க சொல்றாரு. இவங்களுக்கு முன்னாடி ஷேரன் கிரகத்துக்கு வந்து அரசர் லெவிட்டிகாவை சந்திக்கிறாங்க கோரா கேங்கு. அவங்கள அன்போட வரவேற்று டெவ்ரா கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு அரசர் லெவிட்டிகா. அப்போ மொத்த படைகளோட வந்து இறங்கின டெவ்ரா கன்னரை பார்த்து, போன வருஷமே உங்ககிட்ட இருந்து வாங்கின உணவுப் பொருட்களுக்கு நாங்க பைசா கொடுத்துட்டோமே, இப்போ எதுக்கு எங்களை தேடி வந்தேன்னு கேக்குறாங்க. உடனே கோரா முன்னாடி வந்து, உங்களுக்கு செஞ்ச உதவியால இப்போ இவனுங்க நோபல் கிட்ட சிக்கியிருக்கானுங்க, காசு வாங்கிட்டு சாப்பாடு கொடுத்திருந்தாலும் இவங்களுக்கு நீங்க நன்றி கடன் பட்டிருக்கீங்க, அதனால தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு கேக்குறா. எங்களோட சின்ன படையை வச்சு மதர்லாண்டோட மிகப்பெரிய ஷிப்பை அழிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க டெவ்ரா. ஆனா அவங்களோட அண்ணன் கோராவுக்கு உதவி பண்றேன்னு சொல்றாரு. அவரை தனியா கூட்டிட்டு போய் இதுல நமக்கு எந்தவித ஆதாயமும் இல்லைன்னு டெவ்ரா சொல்றாங்க. சின்ன கிராமத்துல இருந்து நம்மள தேடி இங்க வந்திருக்கானுங்கன்னா இந்நேரத்துக்கு நோபல் நம்ம இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வருவான். இங்க இருந்து நான் வேற கிரகத்துக்கு தப்பிச்சு போறதை விட இவங்க கூட சேர்ந்து போராடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு உறுதுணையா செயல்படுறேன்னு முடிவு எடுக்கிறவங்க மட்டும் என் கூட வரலாம். இந்த விவசாயிங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கும் புரியும், ஏன்னா அந்த இடத்துல நாமளும் இருந்திருக்கோம். சாவு நமக்கு நிச்சயம்னாலும் சரித்திரம் பேசுற மாதிரி ஒரு யுத்தத்தை நடத்துவோம், என் கூட யாரு வரீங்கன்னு கேட்கிறாரு. உடனே கூட்டத்திலிருந்து சில பேர் அண்ணனுக்கு உறுதுணையா செயல்பட வராங்க.
டெவ்ரா கிட்ட அரசருக்கு நன்றி சொல்லிட்டு உடனே இங்கிருந்து கிளம்பு, நான் அவங்க கூட போறேன்னு சொல்றாரு. ஒரு படையே கிடைக்கலனாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை வச்சு எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறாரு ஜெனரல். அங்கிருந்து கிளம்புனதும் கோரா கிட்ட எப்படி டெவ்ராவோட அண்ணன் நம்ம கூட வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான்னு கேட்கிறாரு கை. இங்க பல பேர் பாவ கணக்கை தீக்கிறதுக்காக எதையும் செய்வாங்க, அதுல ஒரு ஆளு தான் டெவ்ராவோட அண்ணன்னு சொல்றாங்க கோரா. அப்போ நீங்க கெஞ்சி கேட்கறதுனால நானும் உங்க கூட சண்டை போட ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பார்சலை டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு, அதோட என் திருட்டு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன்னு சொல்றாரு கை. நான் உன்னை கெஞ்சிலாம் கூப்பிடல, உனக்கு விருப்பம் இருந்தா எங்க கூட வந்து சண்டை போடுன்னு சொல்றாங்க கோரா. அதே சமயம் ஷாரன் கிரகத்துக்கு வந்த நோபல் கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி செஞ்சதுனால ஈவி இறக்கம் பார்க்காம ஒட்டுமொத்த கிரகத்தையும் அழிச்சு அரசரையும் போட்டு தள்ளிடுறாரு. அப்போ கூலிப்படைகள் கிட்ட இருந்து பிளட்ஷா இனத்தை சேர்ந்தவங்க எங்க இருக்காங்கன்ற தகவல் வந்திருக்குன்னு சொல்றாரு கேசியஸ். அப்போ உடனே அங்க போய் அவனுங்களை ஒழிச்சு கட்டணும்னு சொல்றாரு நோபல். இந்த பக்கம் கை சொன்ன இடத்துக்கு பொருட்களை வந்து இறக்கி வைக்கும் போது கூலிப்படையை சேர்ந்த ஏலியனை கவனிச்ச கோரா கை நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பதுங்கியிருந்த மதர் வேர்ல்டு ஆர்மி ஆளுங்க மொத்தமா சுத்து போட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. பாவம் இறக்கி வச்ச பொட்டிகள் எல்லாமே தன்னால செயல்பட்டு மொத்த கேங்கையும் பிடிச்சிருது. எதுக்காக இப்படி பண்ணன்னு காய்கிட்ட கோரா கேட்க, மதர்லாண்டு என் கிரகத்துக்கு என்ன பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியுமா? குழந்தைங்க பெரியவங்கன்னு யாரையும் பார்க்காம எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி கொண்டாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், எக்காரணத்தை கொண்டு இவனுங்களை எதிர்க்கவே கூடாது. அப்ப எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களை நாம போட்டு கொடுத்தாலே பெரிய ஆளாகிடலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் தனித்தனியா மதர்லாண்டு கிட்ட இருந்து தப்பிச்ச மொத்த கும்பலையும் ஒன்னு சேர்த்து இப்ப ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்றாரு கை. அங்க வந்த நோபல் மதர்லாண்ட பழி வாங்கறதுக்காகவே நீங்க எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்கீங்க போல, சூப்பரான விஷயம்தான். ஆனா எப்படி பார்த்தாலும் உங்களை கொண்டு போய் இப்ப இருக்க அரசர்கிட்ட ஒப்படைச்சா என்ன செனேட்டர் ஆக்கிடுவாருன்னு சந்தோஷப்படுறாரு நோபல். சரி, இவங்களை தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி முதுகு தண்டை உடைச்சிடணும்னு கன்னர் கிட்ட துப்பாக்கியை கொடுத்து கோராவை சுட சொல்றாரு கை. அந்த பயபுள்ள கோரா கிட்ட என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி பக்காவா லாக்கர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. பட்டுன்னு அந்த துப்பாக்கி மூலமா பக்கத்துல நின்றுட்டு இருந்த கையை சுட்டு தள்ளிடுறாரு. அப்புறம்டா கோரா வெறித்தனமா துப்பாக்கியை எடுத்து கண்ணில் படுறவங்கள சரமாரியா சுட்டு தள்ளிட்டு இருக்கா. அடுத்து கன்னர் நெமிசிஸையும் பிளட் ஆக்ஸையும் விடுவிச்சிடுறாரு. அவங்க டராக்கையும் டைட்டஸையும் விடுவிக்கிறாங்க. இந்த மொத்த கேங்கும் சேர்ந்து மதர் வேர்ல்டோட ஆர்மி ஆளுகளை துவம்சம் பண்றாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பான நோபல் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்க பீரங்கியை பயன்படுத்தி எல்லாரையும் ஒழிச்சு கட்டுங்கன்னு உத்தரவிடுறாரு. அது பிளட் ஆக்ஸ் கூட வந்த எல்லாரையும் சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளுது. உடனே பிளட் ஆக்ஸோட தலைவர் செம்ம கடுப்பாகி உயிரை பத்தி துளியளவு கூட கவலைப்படாம கையில கிடைச்ச கூர்மையான ஆயுதத்தை எடுத்துட்டு முழு வேகத்துல ஓடி போய் பீரங்கியை சுடுறவரை போட்டு தள்ளலாம்னு முயற்சி பண்றாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல அவர் எஸ் ஆகி பிளட் ஆக்ஸ் தலைவரை சுட்டுடுறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஆயுதத்தை அவர் நெஞ்சிலேயே இறக்கி ஷிப்பை ஏடாகூடமா திருப்பி விட்டுடுறாரு. அதனால கண்டமேனிக்கு மோதி வெடிச்சு சதறுது. அந்த இடத்துல மிகப்பெரிய பிரளயமே உண்டாகுது. இதை கவனிச்ச கோரா வெறித்தனமா எல்லாரையும் சுட்டுக்கிட்டே முன்னாடி போய் நோபுல போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. அவன் இடிபாடுல சிக்காம சிறப்பா எஸ் ஆகி இரும்பு மேடையில விழுந்துடுறான். அங்கேயும் எகிரி குதிச்சு ஒத்தைக்கு ஒத்த மோத வராங்க கோரா. ரெண்டு பேருக்கும் நடக்கிற முரட்டுத்தனமான சிங்கிள்ஸ்ல மாறி மாறி அடிச்சு மூஞ்ச குழப்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நோபல் கோராவை அடிச்சு கீழே தள்ளினதும் கைதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அதையும் தட்டி விட்டுடுறாரு. ஆனா இரும்பு மேடையை கெட்டியா பிடிச்சிட்டு இருந்த கோரா கயத்தை பயன்படுத்தி நோபலை கீழே தள்ளி விடுறாங்க. பட்டுன்னு மேலே ஏறி வந்து இது நாள் வரைக்கும் எல்லாரையும் அடிச்சு சாவடிச்ச குச்சியை உடைச்சு அவர் காலிலே சொருவிடுறாங்க. அடுத்து கையை உடைச்சு கலவரமா தாக்குறாங்க. நோபலுக்கு சும்மா ஒரு அடியும் இடி மாதிரி விழுது. கடைசியா குச்சியை நெஞ்சில சொருவிட்டு ஓங்கி ஒரே அடி தலையில அடிச்சதும் பல்லு செதறி விழுது. அதே போல நோபலும் போனமா கீழே விழுந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சு பிளட் ஆக்ஸ் குரூப்ல இருந்து உயிர் பொழைச்ச ஒருத்தி மட்டும் இறந்து போனவங்களை நினைச்சு வருத்தப்படுறா. அவங்களோட தியாகம் தான் நம்மளை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே அதை நினைச்சு வருத்தப்படாம பெருமைப்படணும்னு ஆறுதல் சொல்றாரு டாரக். அடுத்து மிதக்கும் இரும்பு மேடையில இருந்த கோராவை பத்திரமா இந்த பக்கம் இழுத்துடுறாங்க. எப்படியோ மதர்லாண்ட் ராஜ்யத்துக்கு நாம மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்திருக்கோம். திரும்பி அவனுங்க என்ன பண்ண காத்திருக்காங்களோன்னு புலம்புறாரு ஜெனரல் டைட்டஸ். எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் நாம நிம்மதியா இருக்கலாம், அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாங்க கோரா. இப்ப நாம உயிர் பொழைச்சதுக்கு முக்கிய காரணம் கன்னர் தான். அதனால எல்லாருமே அவனுக்கு தான் கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்றாங்க நெமிசிஸ். அப்புறம்டா அங்கிருந்து மொத்த கேங்கையும் கூட்டிட்டு சொந்த கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க கோரா. அந்த இடத்தோட அழகை பார்த்து இதுக்காகவே நாம பல யுத்தங்களை சந்திக்கலாம்னு சொல்றாரு தாரக்கு. இவங்க வெற்றிகரமா திரும்பி வந்ததை பார்த்து மான்கொம்ப தலையில மாட்டிக்கிட்டு ஊர்காவலானா திரியிற ரோபோ சந்தோஷப்படுது. அதே சமயம் பாறையில விழுந்து கிடந்த நோபலை தூக்கிட்டு வந்து அவர் தலையில இருக்க சதையை பிச்சா உள்ள ரத்தமும் சதையுமா இருக்கும்னு பார்த்தா வெறும் வயரா கிடக்குது. அப்பதான் இவன் ஒரு ரோபோனே நம்மளுக்கு தெரியுதுவா. இவனுங்க வச்சிருக்க அதிநவீன டெக்னாலஜி மூலமா தண்ணி பந்து போல உருவாக்கி அதுக்கு நடுவுல இவனை படுக்க வச்சு நரம்பு மண்டலங்கள் மூலமா பலசாரியஸை தொடர்பு கொள்ள வைக்கிறாங்க. அவர்கிட்ட நான் ஆர்த்லேஸை கண்டுபிடிச்சிட்டேன். அவ ஜெனரல் டைட்டஸ், டாரக்கு, நெமிசிஸ் கூட சேர்ந்து நம்மளை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கா. நீங்க ஊன்னு சொன்னா அவளோட தலையை கொண்டு வந்து உங்க காலடியில வைப்பேன்னு சொல்றாரு நோபல். என் செல்ல பொண்ணு உயிரோட இருக்கான்ற சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்க.
ஏற்கனவே அவகிட்ட நீ அடி வாங்கியிருக்கல்ல, அப்பவும் திருந்த மாட்ட போல. சரி, நல்லா புரிஞ்சுக்கோ. மற்ற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஆர்த்திலேயஸை மட்டும் உயிரோட கொண்டு வா. அவளுக்கு ரணக்கொடூரமான தண்டனையை நானே கொடுக்குறேன். இல்லனா உன் சாவு மிக மோசமா இருக்கும்னு எச்சரித்து வெளியே அனுப்புறாரு. அங்க நோபலோட மூளையை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க டேட்டாவை பயன்படுத்தி இந்த ரோபோக்கு உயிரை கொடுக்குறாங்க. அதனால திரும்பி இந்த உலகத்துக்கு உயிரோட வந்த நோபல் வெறித்தனமா கத்துறதோட படம் முடியுது. கடைசியா ஜாக் ஸ்னைடரோட இயக்கத்துல வந்த ஆர்மி ஆஃப் தீவ்ஸுக்கு அப்புறம் இந்த படம் தான் எடுத்திருக்காரு. இதோட 2வது பார்ட்டு அடுத்த வருஷம் வெளியாகுது. அதில் தான் கட்டப்பா ஏன் பாகுபலியை கொன்னாருன்றா போல பலிசாரியஸ் ஏன் அரசாங்க குடும்பத்தை கொன்னாருன்ற காரணத்தை சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் ஜாக் ஸ்னைடரோட படம். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.